புதிய தலைமுறையின் 7 வரை இன்றில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல். நாடு முழுவதும் ஆறுகளில் மணல் அள்ளுவதற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் புதிய கட்டுப்பாடு. சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் மணல் அள்ளக்கூடாது என்றும் உத்தரவு. கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடுக்கி, மூணாறு பகுதியில் மீட்புப் பணிகள் தீவிரம். போக்குவரத்து பாதிப்பால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். 121 அடியை தாண்டியது மேட்டூர் அணை நீர்மட்டம். காவிரி கரையோர 11 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரி மேலாண்மை வாரியம் தற்போதைக்கு தேவையில்லை. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தெலங்கானா தனி மாநில உருவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரு அவைகளிலும் கடும் அமளி. முதல் நாளிலேயே முடங்கியது நாடாளுமன்றம். மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கு நாடு முழுவதும் ஒரே நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என அகில இந்திய மருத்துவ கவுன்சில் அறிவித்தது. இதை எதிர்த்து தனியார் கல்லூரிகள் சார்பில் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் அனைத்தையும் ஒன்றாக விசாரித்த உச்சநீதிமன்றம் தேசிய அளவில் ஒரே நுழைவுத் தேர்வை நடத்தக்கூடாது என கடந்த மாதம் 18ஆம் தேதி உத்தரவிட்டது. பொது நுழைவுத் தேர்வு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மீறும் வகையில் உள்ளதால் அதனை ரத்து செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தெலங்கானா விவகாரம் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவை தொடங்கியதும் தெலங்கானா பிரச்சினையை கையில் எடுத்த எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனால் அவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவையில் அலுவல்கள் நடைபெறாமல் முடங்கியது. இதேபோல் மாநிலங்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதும் ஆறுகளில் மணல் அள்ள புதிய கட்டுப்பாடுகளை தேசிய பசுமை தீர்ப்பாணையம் அறிவித்துள்ளது. மணல் கடத்தல் தொடர்பான மனுவை விசாரித்த டெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. ஆறுகளில் மணல் முறைகேடாக அள்ளுவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினை என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இனிமேல் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் எந்தவொரு இடத்திலும் மணல் அள்ள உரிமம் தரக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பவும் ஆணையிட்டனர். மணல் கொள்ளை தடுக்கப்படுவதை மணல் கடத்தல் தடுப்பு அதிகாரிகளும் காவல்துறையினரும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது தொடர்பாக அனைத்து மாநில அதிகாரிகளும் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் ஆணையிட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவற்றை தற்போதைக்கு அமைக்க அவசியம் ஏற்படவில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் RM லோதா, மதன் பி லோகூர் ஆகியோர் இவ்வாறு தெரிவித்தனர். இன்று நடைபெற்ற விசாரணையின் போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் CS வைத்தியநாதன், காவிரி மேற்பார்வை குழு 3 முறை கூட்டப்பட்டும் கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடவில்லை என்று தெரிவித்தார். எனினும் தற்போது மழை பெய்து தமிழகத்திற்கு அதிக அளவு தண்ணீர் கிடைத்துள்ளது என்று கூறிய வழக்கறிஞர், காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவற்றை அமைக்க உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதை ஏற்றுக்கொள்ளும் அதே சமயத்தில் தமிழகத்திற்கு அதிக அளவு நீர் கிடைத்துள்ளதால் 1 வருடத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்பதால் இந்த அமைப்புகளை உருவாக்க தற்போதைக்கு அவசியம் எழவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். எதிர்காலத்தில் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவற்றை அமைக்கப்பட்டே தீர வேண்டும் என்ற நிலை ஏற்படுமேயானால் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடலாம் என்றும் நீதிபதிகள் கூறினர். மேலும் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழகம், கேரளம், கர்நாடகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் எழுத்துப்பூர்வமாக விளக்கங்களை கேட்டு பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர். இப்பணிகளை செப்டம்பர் மாதத்தில் இருந்து தொடங்கலாம் என்றும் அறிவுறுத்திய நீதிபதிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 3வது வாரத்திற்கு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தார். தொடர்மழை காரணமாக மேட்டூர் அணை நிரம்பி வழிகிறது. அணையின் நீர்மட்டம் 121 அடியாக இருக்கிறது.
அணைக்கு வினாடிக்கு 1,40,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையில் இருந்து வினாடிக்கு 1,21,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகமாக இருப்பதால் காவிரி கரையோரம் உள்ள 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேட்டூர் எடப்பாடி சாலை வெள்ள நீரில் அழித்துச் செல்லப்பட்டு விட்டதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் கடந்த 1961ஆம் ஆண்டு அதிக அளவாக 124 அடி வரை நீர் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. மேட்டூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் நாகை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் இருக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து கல்லணைக்கு வரும் தண்ணீர் அங்கிருந்து கொள்ளிடம் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் நாதல் படுகை, வெள்ளமணல், முதலைமேடு திட்டு, கோரத்திட்டு ஆகிய 4 கிராம மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தங்குமாறு மாவட்ட ஆட்சியர் முனுசாமி உத்தரவிட்டுள்ளார். தலைஞாயிறு பகுதியில் உள்ள ஆற்றோரங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள நீர் புகும் அபாயம் உள்ளது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவு உபரிநீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணை 38வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இதற்கு முன் எந்தெந்த ஆண்டுகளில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். டெல்டா மாவட்ட விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் மேட்டூர் அணை முதன்முறையாக 1936ஆம் ஆண்டு அதன் முழு கொள்ளளவை எட்டியது. அதைத் தொடர்ந்து 1939 முதல் 1943 வரை தொடர்ந்து 5 ஆண்டுகள் மேட்டூர் அணை முழு அளவை எட்டியது. பின்னர் 1946, 1947, 1948 ஆகிய ஆண்டுகளில் 120 அடிக்கும் அதிகமான அளவு தண்ணீரை எட்டியது. 1950 முதல் 60 வரையிலான ஆண்டுகளில் 7 முறை மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. 1961 முதல் 1970 வரையிலான ஆண்டுகளில் 4 முறையும், 1971 முதல் 80 வரையிலான ஆண்டுகளில் 6 முறையும் முழு கொள்ளளவை எட்டியது. 1981ஆம் ஆண்டு முழு அளவை எட்டிய மேட்டூர் அணை பின்னர் 1990வது ஆண்டுகளில் வரை முழு அளவை எட்டவில்லை. 1991 முதல் 2000ஆம் ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்தில் 6 முறை முழு கொள்ளளவை அடைந்தது. அதைத் தொடர்ந்து 2005, 2006, 2007, 2010 ஆகிய ஆண்டுகளில் மேட்டூர் அணை முழு அளவை எட்டியது. இந்நிலையில் 38வது முறையாக தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியை தாண்டியுள்ளது. கேரளாவில் கனமழை காரணமாக மூணாறு, இடுக்கி உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவில் சிக்கி 20 பேர் பலியாகி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. கேரளாவில் கடந்த ஒரு வாரமாக இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை அமைந்துள்ள இடுக்கி மாவட்டத்தின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அம்மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மூணாறு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழைக்கு 7 பேர் பலியாகினர். அடிமேலி எர்ணாகுளம் சாலையில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து தடைபட்டது. அப்போது மண் சரிவு ஏற்பட்டு வாகனங்களின் மீது விழுந்ததில் 13 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை 6 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. எஞ்சியவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. மூணாறில் இரவிக்குளம் தேசிய பூங்காவிற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சாலையை வெள்ளநீர் அரித்ததால் குமுளியில் இருந்து கோட்டயம், திருவனந்தபுரம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் 92 இடங்களில் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளன. மீட்பு பணிகளை துரிதப்படுத்த தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினர் 160 பேர் கூடுதலாக கேரளாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கேரளாவில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 4 பேரையும் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் விமானப்படை மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் உதவியுடன் பத்திரமாக மீட்டனர். நேற்று மாலை முதல் வெள்ளத்தில் சிக்கி மரத்தின் மீது தொற்றியபடி உயிருக்கு போராடிய அவர்கள் 4 பேரும் இன்று காலை மீட்கப்பட்டனர். ஒகேனக்கல் படகுத்துறை பகுதியில் குளிக்கச் சென்ற பண்டனஹள்ளியைச் சேர்ந்த மாதப்பன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார்.
அவர் எழுப்பிய அபயக்குரல் கேட்டு அங்கிருந்த பரிசல் ஓட்டிகள் 3 பேர் அவரை மீட்பதற்காக சென்றனர். ஆனால் மாதப்பனை அவர்கள் நெருங்கும்போது பரிசல் நிலைகுலைந்து வெள்ளத்தில் கவிழ்ந்தது. அதிலிருந்த ஊட்டமலையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன், முத்து, சகாதேவன் ஆகிய 3 பேரும் வெள்ளத்தில் சிக்கினர். அவர்களை உடனடியாக மீட்க முடியாததால் இரவு முழுவதும் மரத்தில் தொற்றியபடி உயிருக்கு போராடினர். இந்த நிலையில் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினர் 47 பேரும், கோவையிலிருந்து 2 ஹெலிகாப்டர்களில் 8 பேரும் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். மிகவும் துணிச்சலுடன் செயல்பட்ட மீட்பு படையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் 4 பேரையும் இன்று காலை பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்ட 4 பேரும் உணவருந்தாமல் இருந்ததால் மிகவும் சோர்வுடன் காணப்பட்டனர். இதையடுத்து பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது அவர்களின் உடல்நிலை சீராக இருக்கிறது. மருத்துவமனைக்கு வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அவர்கள் 4 பேரும் இப்பொழுது பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கப்படுகிறது. அந்த 2 ஹெலிகாப்டர்களும் இன்று காலை 6:31 மணிக்கு அங்கே கோயம்புத்தூர் சூலூரில் புறப்பட்டு இங்கே 7:15 மணிக்கு வந்து தரையில் கூட இறங்காமல் நேரடியாக மீட்பு பகுதிக்கு வந்து முதலில் 2 பேரை மீட்டார்கள் ஒரு ஹெலிகாப்டரில். தொடர்ச்சியாக அடுத்த ஒரு ஹெலிகாப்டரில் அந்த 3வது 4வது நபரையும் மீட்டு பென்னகரம் அந்த மருத்துவமனையில் இங்கே சேர்த்து அவர்களுக்கு சிகிச்சை தீவிரமாக அளிக்கப்பட்டு வருகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து 1 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அருவி பகுதிகளை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்கிறது. இதனால் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வெள்ள அபாய எச்சரிக்கை திரும்ப பெறப்படும் வரை ஒகேனக்கலில் குளிப்பதற்கும் பரிசலில் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜான் மைக்கேல். வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒகேனக்கல் அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை இன்றும் நீடிக்கிறது. ஒகேனக்கல் அருவியில் 1,10,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது. காவிரியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகமாகவே இருப்பதால் ஒகேனக்கல் அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு 16வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டது. பரிசல்களும் இயக்கப்படவில்லை. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஒகேனக்கல் செல்லும் பக்தர்களையும் பென்னாகரம் சோதனை சாவடியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வருகின்றனர். ஒகேனக்கல் அருவி மற்றும் காவிரி ஆற்றின் 2 கரைகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிக அளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டதற்கு திமுக தலைவர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் நடவடிக்கை நாட்டின் பொருளாதார சரிவிற்கு காரணமாகிவிடும் என்றும் 20 கோடி பேரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அந்நிய நேரடி முதலீட்டையும் பொதுத்துறை நிறுவன பங்குகள் விற்பனையையும் திமுக எப்பொழுதுமே எதிர்க்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் வருகையின் போது திருச்சி விமான நிலையத்தில் தமிழக டிஜிபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கருணாநிதி கண்டித்துள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு 12% சேவை வரி விதிக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். IAS அதிகாரி துர்கா சக்தி நாக்பால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது சரிதான் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. தவறு செய்யும் மாணவர்களை ஆசிரியர்கள் தண்டிப்பது போல குற்றம் புரியும் அதிகாரிகளையும் அரசு தண்டிக்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி வலியுறுத்தி வரும் மத்திய அரசுக்கு பதிலளிக்கும் விதத்தில் பேசிய சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் ராம்கோபால் யாதவ், மாநிலத்தில் உள்ள அனைத்து IAS அதிகாரிகளையும் மத்திய அரசு விலக்கிக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். மாநில அதிகாரிகளை வைத்து அரசு திறம்பட செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மசூதியின் சுற்றுச்சுவரை இடிக்க உத்தரவிட்டதாக IAS அதிகாரி ஜூலை 27ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்.
இதுகுறித்து பல்வேறு அரசியல் சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே மோதல் முற்றி வருகிறது. மதிய உணவு திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் சமைக்கும் தொழிலாளர்களுக்கு சுகாதாரமான உணவை தயாரிப்பது குறித்து பயிற்சி அளிக்க புதிய திட்டத்தை மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. மத்திய மனிதவளத்துறை இணையமைச்சர் சசி தரூர் மாநிலங்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக இதனை தெரிவித்தார். சுற்றுலாத்துறையும் மனிதவளத்துறையும் புதிய திட்டத்தில் இணைந்து செயல்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதன்படி சுற்றுலாத்துறையின் கீழ் செயல்படும் ஹோட்டல் நிர்வாக கல்வி நிறுவனங்கள் மற்றும் உணவு தயாரிப்பு நிறுவனங்களில் சத்துணவு ஊழியர்களுக்கு 10 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படும். இதற்காக ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் 30 பணியாளர்கள் வீதம் தேர்வு செய்து அனுப்புமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை கேட்டுக் கொண்டிருப்பதாக அதில் அமைச்சர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். செய்திச்சாரலில் சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தேமுதிக எம்எல்ஏக்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கக் கோரி தமிழக காவல்துறை இயக்குநரிடம் தேமுதிக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சார்பில் தேமுதிக வழக்கறிஞர் நமோ நாராயணன் காவல்துறை தலைமை இயக்குநர் ராமானுஜத்திடம் மனு அளித்தார். இதில் சமீப காலமாக அரசியல் கொலைகள் அதிகமாக நடந்து வருவதால் எம்எல்ஏக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. எனவே கட்சி பாகுபாடின்றி அனைத்து எம்எல்ஏக்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்டெர்லைட் ஆலையின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதற்கு 2 வாரம் கால அவகாசம் தேவை என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 2 வாரத்திற்குள் வழக்கை ஒத்திவைத்தனர். உதகமண்டலம் நகராட்சிக்கு உட்பட்ட பழைய அக்ரஹாரம் பகுதியில் மின்வாரிய உதவி பொறியாளரை திட்டிய நகராட்சி துணைத் தலைவர் மீது நடவடிக்கை கோரி மின்வாரிய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அங்கு மின் கட்டணம் செலுத்த தவறிய 10 பேரின் மின் இணைப்பு இன்று துண்டிக்கப்பட்டது. இதில் நகராட்சி துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணனின் வீடும் ஒன்று. இதையடுத்து மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்ற கோபாலகிருஷ்ணன் ஊழியர்களை திட்டியதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு மது பாட்டில்களை உடைக்கும் போராட்டம் நடத்தப்பட்டது. வழக்கறிஞர்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்பினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி மேற்கொண்டிருந்த 5 நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. தொடர்வது உங்கள் ஊர் உங்கள் குரல். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.